ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன் ஒரு நல்ல தேவ மனுஷன். வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர், பாதையை செவ்வாய்ப்படுத்த வந்தவர் யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான ஒரு தேவ மனிதன். ஒரு வார்த்தை அழகா சொல்வார். மத்தேயு 3:10 மத்தேயு 3:10 அழகா சொல்கிறார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டுன்னா மரம் எல்லாம், சரியா, மரங்கள் எல்லாம் மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இதை நம்ம லூக்கா 3 பார்த்தோம்னாலும் இதே வசனம் தான் இருக்குது. இதுல 10 இருக்குது, அதுல 9 இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வசனத்தை இதன் தொடர்ச்சியா வாசித்தீங்க அப்படின்னா, நம்ம 8-9 வாசிக்கும் போது, சரியா, 8-9 வாசித்தோம்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். சரியா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 9 ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்படி சொல்லிட்டு தான் சொல்றார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மனுஷளவுல வர்ற பாவ உணர்வும் பிசாசுக்கு முன்னாடி தலைய குனிய வச்சிடும். அவ்வளவுதான். சரியா, நீங்க பாவமே கைனால செய்யாண்டா, கண்ணுனால செய்யாண்டா. உங்க சிந்தையில பாவ உணர்வுக்கு இடம் கொடுத்தாலே பிசாசுட்ட தோத்துருவீங்க. புரியுதா? உங்க சிந்தையில அசுத்தமான எண்ணங்கள், அருவருப்பான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்துட்டாலே பிசாசு முன்னாடி நீங்க தோத்துட்டீங்க. அதனாலதான் நம்ம பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து முடிச்சாரு. அவருக்கு தெரியும், என் பிள்ளையினுடைய பாவத்தை நான் சுமந்து முடிச்சிட்டேன்னா, இவன் தலையை நான் நசுக்கினாலும் என் பிள்ளை இவனுக்கு முன்னாடி வீரன் நட போடும். ஹல்லேலூயா. அவனுடைய திட்டமே உங்களை பாவத்துல விழத்தள்ளணும். அவனுடைய திட்டமே உங்களை பாவத்துல அழிக்கணும். உங்க சிந்தையை அருவருப்பா மாத்தணும். உங்க சிந்தையை கரைப்படுத்தணும். அவ்வளவுதான் அவன் திட்டம். சரியா? உடைய சரீரத்துல இருக்கிற உறுப்புகளை குறிச்சும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன? ஜாக்கிரதையா இருக்கணும். இடரல் வருவது அவசியம். ஆனா யார் மூலமா இடரல் வருதோ அவங்களுக்கு ஐயோண்டி சொல்றாரு. நம்ம சரீரத்துல ஆண்டவர் தந்திருக்கிற உறுப்புகள் அது நமக்கு தேவாண்டி வச்சிருக்கிறார். ஒரு உறுப்புகளை கூட அவர் எக்ஸ்ட்ரா நமக்கு வைக்கல. இந்த உறுப்புகள் நமக்கு தேவனால கர்த்தர் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவர் படைச்ச உறுப்புகளை வச்சு மற்றவங்களுடைய இச்சைகளை தூண்டக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர். எத்தனை பேருக்கு புரியுது? அவர் ரொம்ப நல்லவர். அவர் ரொம்ப பெரியவர். சரியா? என்ன நல்ல தகப்பன், அவ்வளவு அழகானவர், அவ்வளவு இனிமையானவர். நீங்க சொல்லும், ஐயா நல்ல கனிகொடாத மரம்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்பட்டுறப்பா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த கனி உலகத்திலிருந்து கிடைக்காத கனி. சரியா? இந்த கனி நம்முடைய படிப்பினால கிடைக்காத கனி. இந்த கனி நம்முடைய திறமையினால, தாளந்துகளால கிடைக்காத கனி. இந்த கனி நம்முடைய அந்தஸ்துனால கிடைக்காது. நம்ம குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களால கிடைக்காது. குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு ஸ்தானத்தினால அது கிடைக்காது. ஒருவேளை குடும்ப கெத்து நிறைய பேர் இருக்கிறீங்களா, அதெல்லாம் இந்த கனி கிடைக்காத கனி. சரியா? அந்த குடும்பத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, நமக்கு அவருக்கு தான் சம்பந்தம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஆமே. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, எங்க அம்மா யாரு தெரியுமா, எங்க அப்பா யாரு தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா. குடும்பம் ஒண்ணுக்கு ஆவாது. ஒரு பூமி எதிர்ச்சி வந்தா குடும்பமா உள்ள போயிரும். ஆனா உலகத்தை படைத்தவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர்.
அவர் பெரியவர். ஆமென். அவர் அந்த கனிகளை பிள்ளைகள் மேல வைக்க விரும்புகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கனிய பிள்ளைகள் மேல வச்சு பிள்ளைகளை அழகு பார்க்க விரும்புகிறாரு. நம்ம ஒரு ஊமையை பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா வேதத்துல ரொம்ப தெளிவா நம்ம பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த திராட்சை தோட்ட ஊமையை குறிச்சு சொல்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள நாட்டப்பட்ட ஒரு அத்தி மரத்தை குறிச்சு சொல்றாரு. ஆமென். சந்தோஷமா? புரியுதா? புரியுதா? அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்துக்குள்ள நட்டு வச்சிருந்தாராம். அது ஒரு 3 வருஷமா வந்து பாக்குறாரு, கனியே இல்லை, கனியே இல்லை. இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள அத்தி மரமா நீங்க நடப்பட்டிருக்கிறீங்க. தகப்பன் நீங்க வந்தது நாள்ல இருந்து, நடப்பட்ட நாள்ல இருந்தே வந்து எட்டி பாக்குறாரு. வந்து எட்டி பாக்குறாரு. இது கனி கொடுக்கா? கனி இருக்கா? இந்த அத்தி மரத்துல கனி இருக்கா? தகப்பன் விரும்புகிற கனி. சரியா? தகப்பன் எதிர்பார்க்கிற கனி. ஆமே. இது மாங்கனி இல்ல, பலாக்கனி இல்ல, இது அத்தி கனி இல்ல, இது தகப்பன் விரும்புகிற கனி. இந்த கனி இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள நாட்டப்பட்டு இருக்கிற இந்த அத்தி மரத்துல இருக்குதா? மகனே, நீ ஒரு அத்தி மரம், நீ ஒரு அத்தி மரம். ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்றாரு, நீ என் தோட்டத்துல நாட்டப்பட்ட அத்தி மரம். அத்தி மரம். 3 வருஷமா வந்தாரு, 5 வருஷமா வந்தாரு, சில பேருக்கு 10 வருஷமா வந்தாரு, சில பேரை 1 வருஷமா வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்கிறாரு. கனி இருக்குதா? பார்த்தாரு, கனியே இல்லை. இப்போ தோட்டத்துக்காரனை பார்த்து சொல்றாரு. தோட்டக்காரன் யாரு? இந்த தோட்டத்தை பராமரிப்பதற்கு தந்திருக்கிறவன் தான் தோட்டக்காரன். ஆமென். அல்லேலூயா. ஊழியக்காரன் தான் தோட்டக்காரன். பிள்ளை ஒரு பக்கத்துல, இப்போ தோட்டக்காரன் தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கதான் அப்பா தோட்டக்காரனா வச்சிருக்கிறாரு. எஜமானவர். எல்லா கைகளை தட்டி, இந்த திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த திராட்சை தோட்டத்தின் எஜமானன் அவர். ஆமென். ஆமென். வந்து பார்த்தாரு. இப்ப தோட்டக்காரனை பார்த்து சொல்றாரு, நீ ஏன் இதை வச்சுட்டு இருக்கிறா? வெட்டி போட்டுரு, வெட்டி போட்டுரு. இடத்தை கெடுத்துட்டு இருக்குது. என்னொன்னு நாட்டி வச்சாவது நல்ல கனி கொடுக்கும், இதை வெட்டி போட்டுரு. அப்பதான் அந்த ஊழியக்காரன் தோட்டக்காரன் சொன்ன வார்த்தை, ஐயா இந்த வருஷம் இருக்கட்டு, ஐயா இந்த 2024 இருக்கட்டும், என்ன அழகா இருக்குதுன்னு, இந்த வருஷமும் இருக்கட்டும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கொத்தி எரு போட்டா நீங்க வந்தாதானே கொத்தி எரி போட முடியும். நீங்க வந்தாதானே கொத்தி எரி போட முடியும். செவி கொடுத்தாதானே உங்களுக்கு கொத்தி எரி போட முடியும். தோட்டக்காரன் கொத்தி எரு போடணும்னா அந்த அத்திமரம் தோட்டத்துக்குள்ள இருக்கணும், தோட்டத்துக்குள்ள இருக்கணும். தோட்டத்துக்கு இல்லாத அத்தி மரத்துக்கு போய் தோட்டக்காரன் தேடி போக முடியுமா? அது ஊர்ல எங்கேயோ கிடக்கும், உலகத்தை சுத்தி வரும். அதுக்கு பின்னாடி தோட்டக்காரன் போனா தோட்டத்துல இருக்கிற மற்ற அத்தி மரம் எல்லாம் பட்டு போயிடும். அந்த ஒரு அத்தி மரம் உலகத்துல எங்க சுத்துது அப்படின்ட்டு அத்தி மரத்தை தேடி, அந்த அத்தி மரத்தை தேடி தோட்டக்காரன் போயிட்டு இருந்தானா தோட்டம் காஞ்சி போயிடும். சொல்றாரு, இருக்கட்டியா இந்த வருஷம் இருக்கட்டும், நல்லா சுற்றிலும் கொத்துவேன், நீங்க உறங்கலாம், தோட்டக்காரன் உறங்க முடியாது. எஜமானன் கேள்வி கேட்பார், என் தோட்டத்தை எப்படி வச்சிருக்கிறா? என் தோட்டம் பார்க்க பச்சையா இருக்குதா? என் தோட்டம் பார்க்க செழிப்பா இருக்குதா? சும்மா வெறுமையா செழிப்பா இருக்குதா? இல்லாட்ட இதுல கனி இருக்குதா? அப்பா பாப்பாரு. தோட்டக்காரன் பரிந்து பேசுகிறார், இந்த வருஷம் இருக்கட்டியா, இன்னும் எனக்கு டைம் தாரோம், முடியும், இன்னும் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், நல்ல உரத்தை வைப்பேன், கனி கொடுத்தா பாப்பையா, கனி கொடுக்கலனா இனிமேல் இதை வெட்டி போடலாம். கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்து, நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில, திருச்சபையில சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? ரட்சிப்பு என்கிற விதைய போட்டுட்டாரு. நீ உள்ள இருந்து வளரு, நீ உள்ள இருந்து வளரு. ரட்சிப்பு என்கிற விதைய உனக்குள்ள போட்டுட்டு இனி தோட்டமாகி இந்த திருச்சபைக்குள்ள இருந்து வளரு. உன்னை நல்லா கொத்தி எரு போட்டு வளர செய்து நீ கனி கொடுப்பா. ஏன் தெரியுமா? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னுடைய முதல் நியாய தீர்ப்பு திருச்சபைக்குள்ள வரப்போகிறது. ஹல்லேலூயா. என்னுடைய முதலாவது
முதலாவது நியாய தீர்ப்பு தேவனுடைய சபைக்குள்ள துவங்க போகிறது. ஆமென். முந்தி இது நம்மிடத்தில் சம்பவிக்கும் என்று சொன்னால் பாவியும் பக்தி இல்லாதவனும் தேவனை அறிந்து கொள்ளாதவனும் எங்கே போய் நிற்பான்? அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எவ்வளவு நல்ல தகப்பேன்னு. இப்ப சபை எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியுதா? நீங்க தூங்கலாம், தோட்டக்காரன் தூங்க முடியாது. சரியா? தோட்டக்காரன் தூங்க முடியாது. நீங்க நிம்மதியா தூங்கிடலாம், தோட்டக்காரன் தூங்க முடியாது. இங்க கனி கொடுக்கிற மரத்தை தோட்டக்காரன் ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டே இருப்பான், ரொம்ப கவனமா பார்ப்பான். நம்ம வீட்டுல நம்ம தோட்டத்துல ஒரு நல்ல மரம் இருக்குதுன்னு நினைக்கலாம். அந்த மரம் கொஞ்சம் நல்ல அழகான மரம், நிறைய கனி கொடுக்குது, நல்லா கனி கொடுக்குது. சரி, இருக்கிற எல்லா மரத்துலயும் அந்த மரம் நம்மளை ரொம்ப கவர்ந்துட்டு, அந்த பழம் அவ்வளவு சுவையா இருக்குது, ரொம்ப பிரயோஜனப்படுது, அதனால நிறைய ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அந்த மரத்துல திடீர்னு ஏதாவது ஒரு பூச்சி அரிச்சிட்டு நினைக்கலாம், அந்த இலையில பூச்சி விழுந்துட்டாலோ, அந்த பழத்துல ஏதாவது பூச்சி பிடிக்கிற மாதிரி வந்துட்டாலோ, தோட்டக்காரனுக்கு கவலை இருக்குமா இருக்காதா? பேசணும், இருக்குமா இருக்காதா? அப்படிப்பட்ட மரமா நீங்க இருக்கணும். கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த தோட்டக்காரனுக்கு உறக்கம் வருமா? உறங்கிருவானா? தோட்டக்காரனுக்கு தூக்கம் வருமா? ஐயா, அந்த மரத்தை பாதுகாத்துருங்கப்பா, அது பூச்சி அரிச்சிட்டுப்பா, பாதுகாத்துருங்கப்பா, அந்த மரம் வேணும், இந்த மரம் இந்த தோட்டத்துக்கு வேணுப்பா, இந்த மரத்தால நிறைய ஆசீர்வாதம் இருக்குதுப்பா, இந்த மரம் பட்டு போயிடக்கூடாது ஐயா, இந்த மரம் பட்டு போயிடக்கூடாது, காஞ்சு போயிடக்கூடாதப்பா, இந்த மரம் வேணும்னு தோட்டக்காரன் பரிந்து பேசுவானா இல்லையா? காது கேக்கா? அதே தோட்டத்துக்குள்ள பிரயோஜனமே கிடையாது, பிரயோஜனமே இல்லை. ஒரு மரம் உள்ள நிக்குது, அது இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரி, அதனால ஒன்றும் இல்லை. அந்த மரம் பட்டு போனாலும் பிடுங்கப்பட்டு போனாலும் எந்த பாதிப்பும் தோட்டக்காரனுக்கு இல்லை. அப்படின்னா அது பூச்சி அரிச்சா தோட்டக்காரன் என்ன நினைப்பா? சரி போனா போட்டும், அடுத்த ஒரு நல்ல மரத்தை உள்ள கொண்டு வச்சிடலாம் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? இதுதான் தேவனுடைய தோட்டத்துல நடக்கிற காரியம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, நல்லா கையை தட்டி. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பெரியவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ரொம்ப பெரியவர், உயர்ந்தவர். அவர் செய்ய நினைச்சதை யாரும் தடுக்க முடியாது. ஆமென். என்ன நல்ல தகப்பேன் தெரியுமா? என்ன நல்ல தகப்பேன். அவரை அறியாம உருண்டு உருண்டு வந்தாலும், எலும்பி எலும்பி என்னத்தான் தலையை போட்டு நசுக்கினாலும் வர முடியாது, வர முடியாது. நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன். வீட்டை கட்டுறதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குவாங்க, தண்ணியில நீந்துற மாதிரி நீந்துருவாங்க, வீட்டையே வித்தாலும் கடன் அடையலை. சரியா? ஒரு வீடு கட்ட கடன் வாங்கி இருந்த எல்லாத்தையும் இழந்து கடன் அடைக்க முடியாம ஓடி ஒளிஞ்ச குடும்பங்களையும் சந்திச்சிருக்கிறேன். புரியுதா? அவர் ஒய்த்திட்டாருன்னு அவ்வளவுதான். உளையான சேற்றுகள் இருந்து தூக்கி எடுத்து கால்களை கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்துவார். ஆமென். அவர் தான் நம்மளை வைத்த முடியும். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை வைத்துவார். அதான் சொன்னார், கோடாரியானது மரங்களின் வேற அருகே வைத்திருக்கிறது, நல்ல கனிகொடா மரமெல்லாம் வெட்டுண்டாக்கினில போடப்படும். ஒரு தேவ பிள்ளைங்க, அவருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளை வீட்டுக்குள்ள தவறான ஆட்களுக்குள்ள வர முடியுமா? நீங்க பேசணும். ஒரு கணவன் மனைவி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறாங்கன்னா அந்நியர்கள் உங்க உறவுக்குள்ள வர முடியுமா? வர முடியுமா? கம்பீரமா பேசுங்க. முடியாது. பரிசுத்தம் இருக்கிற இடத்துக்குள்ள பிசாசு நுழைய முடியாது. ஆமென். மனைவி யாராவது திருட முடியுமா? முடியாது. கணவனை திருட முடியுமா? முடியாது. பிள்ளைய திருட முடியுமா? முடியாது. ஏன்? பரிசுத்த அக்கினிக்கு முன்னாடி பிசாசு நட்டிங்கிருவான், அவன் உருகுலைஞ்சு ஓடிடுவான். அவன் எதுக்கு தருமா பயப்படுவான்? பரிசுத்தத்துக்கு மாத்திரம்தான். உங்க பலத்துக்கெல்லாம் பயப்பட மாட்டான், பணத்துக்கு பயப்பட மாட்டான். ஏன் தெரியுமா? பணத்தை கொண்டு மயக்குகிறவனே அவன் தான். நம்ம ஆண்டவரை உயரமான உப்பரிகை மேல நிறுத்தி உலகத்தை படைச்சவரை நிறுத்தி என்ன பணிஞ்சுக்கேன்னு சொல்றான். என்ன கீழே அவர் கையினால தள்ளப்பட்டவன் அவன் என்ன அழகா சொல்றான் பாருங்க, என்ன பணிஞ்சுக்க, இது எல்லாத்தையும் உனக்கு தருவேன், எட்டிப்பார்
இந்த மகிமையை உனக்கு தருவேன், இந்த கனத்தை உனக்கு தருவேன், என்ன பணிஞ்சுக்க, அப்பாலே போ சாத்தானே. நம்ம ஆண்டவர் என்ன அழகா சொன்னார், போ பிசாச. நெகட்டிவான எண்ணம் வருதா, அவனுக்கு மரியாதை கொடுக்காங்க, போ பிசாசன்னு சொல்லுங்க. ஏதாவது காதல் அப்படி நெகட்டிவா வந்துச்சுன்னா ஒன்னு சொல்ல, போ பிசாச, ஓடியே போயிடுவான். சரியா? அவன் சரீரத்துல இந்த பலவீனம் இருக்குது, போ பிசாச. அவன் சரீரத்துல இந்த வியாதி இருக்குது, போ பிசாச. ஏன்னா இருதயத்தில் அப்படியே துக்கத்தை கொண்டு வந்து தனிமை எண்ணத்தை கொண்டு வந்த, போ பிசாச. நான் ராஜா பிள்ளை, நான் ராஜாவின் பிள்ளை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், ஆமென். அவர் பெரியவர். அவரை போல ஒரு தகப்பே பூமியில யாரும் கிடையாது. பரிசுத்தம் இல்ல, பிசாசு உள்ள வந்து சில பேரை தன் கைக்குள்ள வச்சு அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிறான். என்ன நல்ல தகப்ப. என்ன இந்த கண்ணு எத்தனை பேரை தான் பார்க்கணும்? இந்த கண்ணு எத்தனை பேர், இந்த கண்ணுக்கு எத்தனை பேர் தான் வேணும்? சாலமோன மாதிரி நிறைய வேணும் போல நிறைய பேருக்கு. உலகமே அவங்களுக்கு தான், பார்த்தாலே ஆபாசம் தான். சில பேருக்கு ஒரு புருஷன் காணாது, நிறைய வேணும். சில பேர் ஒரு மனைவி காணாது, நிறைய வேணும். என்ன வாழ்க்கை, என்ன அலங்கோலமான வாழ்க்கை. எத்தனை தான் வேணும்? குடும்ப வாழ்க்கை இருக்கு தெரியுமா, நம்ம பாதுகாப்புக்கு. என்ன, கணவன் ஒரு இடத்துல போய் நின்னா மனைவி பாதுகாப்பு. மனைவி நின்னா யாரும் வந்து கணவனை தொட முடியாது. ஆமாவா இல்லையா? மனைவி நின்னா, சரியா, மனைவி நின்று கணவன் மனைவி பக்கத்துல கணவன் நின்னா உண்மையான மனைவியா இருந்தா யாரும் வந்து மனைவியா செய்ய முடியாது. அதை விட்டுட்டு பிள்ளைங்க இருந்தா போதும். பிள்ளைகள் இருந்தா எவனா வர முடியுமா? எவனாவது வர முடியுமா? அப்படி இடத்தரகர்கள், குறுக்கு வழியில போறவங்க யாரு? கல்லர்கள். தன்னுடைய சொந்த மனைவியா, சொந்த கணவனா, சொந்த பிள்ளைகளை விட்டுட்டு அடுத்ததுக்கு இருதயத்துல இடம் கொடுக்கறது எல்லாம் எத்தனாவது ஆக்கினைக்குள்ள போக போதோ தெரியாது. இப்பவுமே அது ஆயத்தமா இருக்குது. பிசாசு வாய்க்குள்ள விழுந்துட்டு அந்த விழுந்ததை தூக்கி எடுக்க கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஞானமா நடக்கணும். சரியா? ஞானமா. சில பேருக்கு என்ன தெரியுமா, பெருமிதம், நான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், யார் என்ன அசைக்க முடியும்? வா பாவமே தேடி வா, பாவமே தேடி வா, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், என்னை எது தொட முடியும்? நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்டா இருக்கிறேன், எது என்ன விழத்தள்ள முடியும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுன்னு சொன்னவர் பாவத்தை கண்டா விலகி போன்னு சொல்றாரு. புரியுதா? நான் எந்த சூழ்நிலையும் தனிமையா நின்று பேசுறதுக்கு விரும்ப மாட்டேன். நான் சொல்லி வச்சிருப்பேன், பார்ப்பேன், யாராவது இல்லை அப்படின்னா சுத்திட்டே வரணும், சுத்திட்டே வரணும். தனியா ஒரு நபரை சந்திக்க மாட்டேன். தனியா ஒரு நபர்கிட்ட இருந்து பேச மாட்டேன். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, பேசவே மாட்டேன். யாராவது ரவுண்ட் அடிச்சுட்டே வரணும். புரியுதா? இல்லாட்டி சொல்லிடுவேன், ஒரு ஆண் தனியா இருந்து பேசுற மாதிரி தெரிஞ்ச சேரை போட்டு பக்கத்துல உட்கார்ந்துருங்கன்னு சொல்லுவேன். ஏன்? நம்ம வாழ்க்கை முக்கியம், நம்ம ஆத்துமா விளையிற வச்சது. என்ன, கர்த்தர் நல்லவர். ஏப்பா மொபைலை ரொம்ப தப்பா யூஸ் பண்றீங்க? அதை யூஸ் பண்ணிட்டு இச்சையை தூண்டிட்டு கிடந்து பாவத்துல கிடந்து புரளுறது என்ன அசிங்கம்னு தானே போய் கணத்துல விழுற மாதிரி. ஒன்னும் பார்க்காம இருந்தா என்ன அழகா பரிசுத்தமா வாழலாம். என்ன எவ்வளவு அழகா வாழலாம். இது மொபைலே நோண்டிக்கிட்டு அதை இச்சை உணர்வை தூண்டி, அது பாவம், எங்க பார்த்தாலும் பாவம், அசுத்தமான உணர்வு. நானே போய் குளிக்கல வருவேன், நானே நரகத்துல விழுவேன்னு ஆண்டவர் என்ன செய்வார்? என்ன அழகான தகப்பேன். இந்த பரிசுத்தம் அவர் பிள்ளைகளை தவிர உலகத்துல எந்த ஒரு மனுஷனுக்கும் கிடையாது, எந்த ஒரு மனுஷிக்கும் கிடையாது. இலவசமான ஆசீர்வாதம். ஆமே. அவர் முகத்தை பாவம் மறைக்குது அப்படின்னா பாவம் எவ்வளவு கொடூரமானது, எவ்வளவு அசுத்தமானது, பாவம் எவ்வளவு அருவருப்பானது. புரியுதா? இன்னைக்கு ஆண்டவர் சுத்தம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் கழுவி எடுக்க விரும்புகிறார். நம்ம அவருடைய ஆலயம். சொல்லுங்க, என் இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை கெடுத்தா உன்னை கெடுத்துரு வேண்டி சொல்றாரு. என்ன, வாழ்க்கையை அழிச்சுக்குவாராம். சொல்லணும், இது நீங்க தங்குற ஆலயம்ப்பா. என்ன அழகா இருக்கும்னு, நாற்றமே இல்லாம ஒரு அழகான ஒரு வாசனை வருதுன்னா என்ன அழகா இருக்கும். உங்களை நாற்றம் இல்லாத வாசனை கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு மருந்தாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், அழகுபடுத்த விரும்புகிறார், அழகா மாத்த விரும்புகிறார், சுத்தமா மாத்த விரும்புகிறார். இன்னைக்கு சொல்லுவோம், அதை தாங்கப்பா, அதை தாங்க. சரியா? ஏசு நல்லவர். பழைய ஏற்பாட்டு காலம் வேற, புதிய ஏற்பாட்டு காலம் வேற. எல்லாரும் என்ன தெரியுமா, நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கோம். கிருபையின் காலம் ரொம்ப ஈஸியான காலம்னு நினைக்கிறாங்க.
பழைய ஏற்பாடை காட்டிலும் புதிய ஏற்பாடு ரொம்ப அழகானது, ஈஸி, ரொம்ப ஈஸியான பாதைன்னு நினைக்கிறாங்க. சிலுவையில தொங்கிட்டாரு, சிலுவையில ரத்தத்தை கொடுத்துட்டாரு, இனி புதிய ஏற்பாட்டில் எப்படியும் வாழலாம், ஈஸி, ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாடு கஷ்டமான சூழலை, கடினமான சூழலை. பழைய ஏற்பாட்டு காலத்துல உன் வாழ்க்கையை தாண்டி ஆண்டவர் கேட்கல, சரியா? பழைய ஏற்பாடு காலத்துல நண்பனை போல பழகினார், சரியா? சத்தத்தை கொடுத்தாரு, அவ்வளவுதான். புதிய ஏற்பாட்டு காலத்துல இருதயத்தையே வாங்கிட்டார், ஆலயமா வாங்கிட்டார். நம்ம இருதயம் தேவன் தங்குகிற ஆலயம். ஆமே. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தம், பாவத்தை செய்யறவங்க கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்கன்னா கல்லெறிஞ்சு கொன்னுடலாம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல கையுமையுமா பிடிச்சாதான் அவங்களை கல்லெறிய முடியும். விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, நேற்றுக்கிழமை அந்த ஓய்வு நாள், சரியா? ஓய்வு நாள்ல ஆராதனைக்கு வராட்டே கல்லெறிஞ்சு கொள்ள சொல்லிட்டாரு, சரியா? சட்டம் அப்படி இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடு காலம் அப்படி இல்லை. நீ கையுமையுமா பிடிக்கப்படாண்டாம், உன் கண்ணுனால நீ தப்பா பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்தாயிட்டு. எது ஈஸி சொல்லுங்க? எது ஈஸி? எது ஈஸி? பழைய ஏற்பாட்டுல கையுமையுமா பிடிச்சாதான் கல்லெறியணும், புரியுதா? கண் எப்படியும் பேர் விடலாம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. உன்னை கையுமையுமா பிடிக்காட்டான், உன் கண்ணில இச்சையா ஒருத்தரை பார்த்தாலே, ஒரு ஆண் ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா, ஒரு பெண் ஒரு ஆணை இச்சையா பார்த்தா நீ விபச்சாரம் செஞ்சுட்டா. புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஆமே. தகப்பனுக்கு பிள்ளைக்கு இருக்கிற உறவு சாதாரணமானது அல்ல. அதனால்தான் சொல்றாரு, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இது அறுக்கிறேன்னு நினைக்காதுங்க. பரலோகத்துல போய் சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் அறுத்து இருந்தா இதை விட நல்லா வந்திருப்போமே, கெடுத்துட்டேன்னு சொல்லுவீங்க என்ன பார்த்து. இதை விட கொஞ்சம் பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கலக்கிட்டு வந்திருப்போமே, எங்களை விட்டு பிடிச்சிட்டே, இனி உங்களை விட்டு பிடிக்க மாட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆமே. கோலை இல்ல, கோலை இல்ல. யூத ராஜசிங்கத்துக்கு பிறந்த பிள்ளைங்க சிங்க குட்டிகள், நம்ம கோலை கிடையாது, சரி? அதனால தான் சொன்னார், கனி எதிர்பார்க்கிறேன். கனி இல்லாட்டி என்னைக்கு பிரயோஜனப்பட முடியும்? கனி இருக்கிற மரத்தை தேடி பறவை கூட்டம் வரும், சரியா? பறவை கூட்டம் வரும். கனி இல்லைன்னா ஒன்னும் தேடி வராது, ஒண்ணுமே தேடி வராது, பறவையை தேடி வராது. கனியை தேடி பறவை வரும், உங்களை தேடி பறவைகள் வரணும். அதான் சொல்றாரு, கனி, உன்ட கனி இருக்குதா எதிர்பார்க்கிறேன். இந்த யோவான்ல பாத்தீங்கன்னா கடைசியா வரப்போறோம் 15:4 அழகான வசனம். யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆமென். என்ன நல்ல தகப்பேன். தம்பி புரியுதாப்பா? இது சும்மா பைபிள்ல ஜனவரி மாசம் என்ன வாக்கு தத்துவம், பிப்ரவரியில என்ன வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவத்தை பார்த்து ஒண்ணும் நடக்காது. இந்த ஜூன்ல நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் நீ சொல்லிட்டாரு, அப்படி சொல்லிட்டு எல்லாம் போக கூடாது. இருக்குமா, சரியா? ஆனா அந்த வாக்கு தத்துவத்தை முன்னாடி பாருங்க, கட்டளை கொடுத்திருப்பாரு, பேசியிருப்பாரு. நீ என்னுடையவன், அதை சும்மா சொல்லல, அந்த வசனத்தை போடு பார்ப்போம். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவர். நம்ம அழகா நீ என்னுடையவன் சொன்னா பிடிச்சிடுவோம், என்ன சந்தோஷம். அதுக்கு முன்னோருக்கு மறந்துடும். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கி இருக்கிறவருமா, உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, பயப்படாதே. ஜெயிச்சிட்டோமா? பயப்படுற நேரம்லாம் சொல்ல, பயப்படாதே, தைரியப்படுத்துறார். உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆமே. அப்பா உங்க பேரை சொல்லி அழைக்கிறாரா, அழைச்சிருக்கிறாரா? கேட்க காதுல கேட்க. மீட்டு எடுத்தேன்னு சொல்றாரு, மீட்டு எடுத்துட்டாரா? உங்க கால் எதுல இருக்கு, உங்க இருதயம் எதுல இருக்குது? இதுக்கு பரவுதான் அவர் வாக்கு சொல்றாரு, ஆசீர்வாதமான வார்த்தை சொல்றாரு, நீ என்னுடையவன். தட்டி ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு புரியுதா? சொல்றது புரியுதா? விடைய பிடிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன விட எப்படி வந்துண்டி தெரியணும்ல. மேக்ஸ் எக்ஸாம் பிள்ளைங்க 10th 12th எழுதுறாங்க, இப்ப 11th எழுதுது. பிள்ளைங்க விடைய மட்டும் பக்கத்துல பாக்குறாங்க, விட மட்டும் கிடைச்சிட்டு. பக்கத்துல இருக்கிற பிள்ளைய பாக்குது, விட மட்டும் கிடைச்சிட்டு, விடைய மட்டும் பயிரி எழுதிட்டு. ஆனா உள்ள இருக்கிறது எழுதுறதுக்குன்னு அதை மூடி வச்சுட்டு.
இப்ப விட மட்டும் கரெக்டா இருந்தாலும் மார்க் போடுவாங்களா? இது எப்படி வந்துச்சு தெரியணும்ல. இந்த விட எப்படி வந்துச்சு, என்ன ஃபார்முலாவை யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா வேண்டாமா? இதுதான் வாழ்க்கை. இந்த நன்மைகளை தான் தகப்பன் வச்சிருக்கிறார். இது இடையில நிற்காது. இத கர்த்தர் கையிலிருந்து யாரும் பறிக்க முடியாது. ஆமென். அவர் நல்லவர். சொல்லுங்க, அவர் பெரியவர். கனி கேட்கறதுக்கு அழகாதான் இருக்குது. என்ன கனி இல்லைன்னா வெட்டி போட சொல்றாரு. கனி கூடாத மரம் எதுவும் அதுக்கு பக்கத்துல கோடாரி வைக்கப்பட்டிருக்குதான். எல்லாம் கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். கனி கொடுக்கணும்னு ஆசை. ஆனா ஒரு கட்டளையை சொல்றாரு பாருங்க. அப்பா கட்டளையை செஞ்சுட்டு ஆசீர்வாதம் தானா பின்னாடி வந்துடும். ஆமே. புரோட்டாக்கு பின்னாடி வர்ற சால்னா மாதிரி தான், தோசைக்கு பின்னாடி வர்றத சட்னி சாம்பார் மாதிரி தான். அப்பா வந்துட்டாருன்னா எல்லாம் பின்னாடி தானா வந்துடும். ஹல்லேலூயா. அதான் சொன்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுமா. அவ்வளவு ஜீவன் உள்ளவர், அவ்வளவு வல்லமை இல்லவர். அதே யோவான் 15:4 மறுபடியும் வாசிக்கலாம். எண்ணில் நிலைத்திருங்கள். என்ன அழகா சொல்றாரு. என்ன அழகா சொல்றாரு. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நம்ம அப்பா அவரெல்லாம் ஒரு ஏமாந்தக்காரரு கிடையாது. உங்களை படிச்சவர் என்ன ஞானமா இருப்பாருன்னு. மனுஷ மூளையே பயங்கரமாயிட்டு இருக்குது. இந்த சின்ன பிள்ளைகிட்ட எல்லாம் போய் நிற்க முடியல. என்ன தத்துவம் பேசுது. சின்ன பிள்ளைங்க அவ்வளவு தத்துவ ஞானிகளா வர்றாங்க. இப்போ இருக்க சின்ன பிள்ளைகள். அதான் சொல்ல, இந்த பிள்ளைகள் மத்தியில ஊழிஞ்சுன்னா இவங்களை காட்டில நம்ம பயங்கரமா இருக்கணும். இல்லாட்ட நம்மளை உட்கார வச்சு அவங்க இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன், இந்த சின்னதெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாம் வளர்ந்து வரச்சுல இவங்களை காட்டில நம்ம மூளை அதிகமா இருந்தாதான் இவங்களை ஜெயிக்க முடியும். இல்லாட்ட நம்மளை உட்கார வச்சிரும். ஆண்டி வாய் வளர்ந்துட்டு இருக்க வேண்டியதான். அவங்கள பார்த்து உட்கார வைக்கிற விதத்துல நம்ம மாறணும். ஆமே. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஹல்லேலூயா. அழகா சொல்றாரு, எண்ணில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. என் அழகா சொல்லி தர்றாரு. என்ன கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன நல்ல தகப்பன் நிலைச்சிருன்னு சொல்றாரு. நீ என்னல நிலைச்சிரு, நான் உன்ல நிலைச்சிருப்பேன். அவர் இல்லாட்ட வாழவே முடியாது. அவர் இல்லாட்ட வாழவே முடியாது. அவ்வளவு நல்ல தகப்பன். சாப்பாட்டுக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் சாப்பாடு. ஆமே. நமக்கு உலகத்துக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் உலகம். இந்த ட்ரெஸ்ஸுக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் இந்த வஸ்திரம். அல்லேலூயா. வேலைக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் வேலை. குடும்பத்துக்காக நம்ம இல்லை, நமக்காக தான் ஒரு குடும்பம். ஆமே. கர்த்தர் பெரியவர். நான் சொல்ல, எண்ணில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்ன நல்ல தகப்பை. இப்படி நிலைச்சிருந்துட்டா நீ நிறைய கனி கொடுப்பாண்டி சொல்றாரு. அவரை எதிர்பார்க்கிற கனி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. அந்த கனியில அவ்வளவு மகிமை வாசனை இருக்குது, அவ்வளவு வாசனை இருக்குது பாருங்க. எப்படிப்பட்ட கனியா. அதான் கலாத்தியர்ல அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு, அது ஆவியின் கனி, உலக பிரகாரமான கனி இல்ல. நேத்து வாங்கின மாம்பழம் நாளைக்கு கெட்டு போயிரும். ஒரு வாரம் ஒருவேளை சில மாம்பழம் ஒரு வாரம் இருக்கலாம், அது கெட்டு போயிரும், அழுகி போயிரும். ஆனா அப்பா தர்ற கனி அழியாத கனி, ஜீவனுள்ள கனி, இந்த உலகத்தால கிடைக்க கூடாத கனி. ஆமென். அதுதான் கலாத்தியர் 5:22 வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் அந்த கனினா என்ன அழகா சொல்றார். அன்பு, அன்பு. ஆமென். அன்பு 3 எழுத்து தான். அந்த அன்புக்குள்ள இருக்கிற சுவை எதுலயும் கிடையாது. அன்பு பணம் கொடுத்து வாங்க முடியாது. அன்பா பேசுறது வேற, உள்ளத்துக்குள்ள இருந்து ஜீவன் நதியாய் அந்த அன்பு ஊறுறது வேற. சரியா. இங்க நுள்ளுனா எப்படி வலிக்குதோ அதே மாதிரி நுள்ளுனா வலிக்குங்கிற உணர்வு வருது பாருங்க, அதுதான் அன்பு. தன்னலம் பாராது பிறநலம் பார்க்கறது தான் அன்பு. தன்னை ஒடுக்குகிறது தான் அன்பு. இயேசு தனக்காக வாழாம நமக்காக வாழ்ந்தார். அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. அந்த அன்புக்குள்ள எல்லாம் அடங்கிட்டு, மன்னிப்பு அடங்கிட்டு, சகிப்பு தன்மை அடங்கிட்டு, விட்டு கொடுக்கிற சுபாவம் அடங்கிட்டு. சரியா. தப்ப பிடிக்காது, தப்ப பிடிக்காது. கண்ணத்துல அரைஞ்சாலும் படும் பாருங்க, அதான் அன்பு, அதான் அன்பு. சரியா. அன்பு அதான் ஒரு கனி. கனிகள் இல்ல, கனி. இந்த ஒரு கனிக்குள்ள என்னெல்லாம் இருக்கு பாருங்க. அன்பு, சந்தோஷம். சரியா. சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன தெரியுமா? பணம் வந்தோன்னு பாக்குறோம் பாருங்க, அது சந்தோஷமே இல்லை, சந்தோஷமே இல்லை. அதுல ஒரு சந்தோஷம் கிடையாது. அந்த பணம் என்ன நமக்கு சொந்தமா இல்ல. கையில
பிடிச்சு வைக்க முடியுமா? பிடிச்சு வச்சா பேப்பர், அதை விட்டோம் அப்படின்னா பறந்து போயிரும். என்ன, ஒரு பொருளை வாங்கணும்னா விட்டுதான் ஆகணும். என்ன பட்டத்தை விட்ட மாதிரி விட்டாதான் பொருளை வாங்க முடியும். பிடிச்சு வச்சோம்னா பேப்பரா தான் வீட்டுக்குள்ள இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க எழுதுற நோட்டு பேப்பரா தான் இருக்கும். சரியா? அப்போ அந்த பணம் நமக்கு சொந்தம் கிடையாது. சந்தோஷம்ங்கிறது தகப்பன் தருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா சொல்லுங்க, அவர் நல்லவர். ஆமென். அடுத்தது பாத்தீங்கன்னா சமாதானம். அப்ப இதுலயே புரிஞ்சுக்கிடுங்க, சந்தோஷம் வேற, சமாதானம் வேற. ஹல்லேலூயா. யாருக்கிட்டையும் சண்டையே இல்லைன்னு நினைங்க, சின்ன பிள்ளை இருதயம் மாதிரி இருக்குன்னு நினைங்க, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டீங்கன்னு நினைங்க, இருதயம் எங்க இருக்குன்னே தெரியாது. வீணா அடுத்தவங்களை குறிச்சு பேசி பாருங்க, குறை சொல்லி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து மற்றவங்களை குறிச்சு குறை பேசி பாருங்க, எங்க இல்லாத துக்கத்தெல்லாம் பேய் உங்க இருதயத்துல கொண்டு வச்சிருவான். ஆனா எதுவும் பேசாம, அதான் அழகா வசனம் இருக்குதுன்னா, ஞானி வாயை திறக்க மாட்டான். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவாண்டி என்னப்படுவானா. பேசாமல் இருந்தால் மூடனும் சிலதான் ஆண்டி புலம்பிட்டே தெரியும்னா, ஆண்டி அப்படி புலம்பிட்டே தெரியும். அப்படி இல்லை, யாரையும் குறை பேசாம, வீணாவே பேசாம, சரியா? அப்படி காது அடைச்சிக்கிட்டு காது கேட்காத மாதிரி இருந்து பாருங்க, சமாதானம் எங்க இருந்து வரண்டி தெரியாது. செட்டை அடித்து பறக்கலாம். சொல்லுங்க, செட்டை அடித்து. அதான் கனியில ஒண்ணு சமாதானம். நல்லதை எடுத்துட்டு கெட்டதை பேசக்கூடாது. நம்ம சந்தோஷத்தை இழந்துரும், நம்ம சமாதானத்தை இழந்துருவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சமாதானம், நீடிய பொறுமை. முடிக்க போறோம்னா பொறுமையிலும் நீடிய பொறுமையா. சரியா? நீடிய பொறுமை அது ஒரு கனி. அப்ப இந்த நீடிய பொறுமை எப்போ கிடைக்கும்? திட்டதான் செய்வாங்க, சரியா? காயப்படுத்ததான் செய்வாங்க, விரோதமா நிக்கதான் செய்வாங்க. பொறுமையில நீடிய பொறுமைய, அந்த கனியை நம்ம கொடுக்கணும்னா இப்படிதான் நம்ம கற்று தருவார். அழகா வச்சு அதான் யாருமே திட்டல, அழகா இருக்கிறோம்னா நீடிய பொறுமையா 1 நாள் 2 நாள் அப்படியே அமைதியா மௌனமா இருந்துடலாம். திட்டணும், சரியா? தூக்கி எறியணும், கல்ல தூக்கி எறியணும், அடிக்கணும், எல்லாம் செய்யணும். அதுல ஒரு நீடிய பொறுமை நமக்கு வருவா பாப்பார். எனக்கு என்ன வரல, தந்துருவார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். பொறுமைக்கு அடுத்தாலதான் நீடிய பொறுமை. அந்த கனியும் நமக்கு தரணுண்டி அப்பா ரொம்ப விரும்புறாரு. அதே மாதிரி தயவு, நற்குணம், தனித்தனியா சொன்னா நேரம் ஆயிரும் பாருங்க. விசுவாசம் ஒரு கனியம். விசுவாசம் கனி. இப்ப புரியுதா? விசுவாசம் கனி. இது உலக மனுஷனுக்கு கிடைக்காது, இது தேவனுடைய பிள்ளைக்கு தான் கிடைக்கும். விசுவாசம் கனி. அடுத்தது 23 வந்தீங்கன்னா மொத்தம் 9 அடுக்கிறாரு. சாந்தம், இச்சை அடக்கம். இப்படி பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒண்ணு இல்லை. இந்த கனிய உங்க வாழ்க்கையில தர அப்பா இருதயம் துடிச்சிட்டு இருக்குது. ஆமென். இந்த கனி கூடாத மரம் எல்லாம் பெற்றுண்ட அக்கினியில போடப்படுவோம்னு சொல்றாரு. தேவ பிள்ளை இப்படி கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டுனா நீங்க உலகத்தை அசைக்கிறவங்கள மாறிடுவீங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய வல்லமை உண்டு. எல்லாரும் எளிமைன்னு போமா, எல்லாரும் எளிமைன்னு. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைங்க கூடியிருக்கிற இடத்துல வல்லமை, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைங்க கூடியிருக்கிற இடத்துல பரலோகமே இறங்கி வருது. இப்படிப்பட்ட தேவ பிள்ளைங்க கூடியிருக்கிற இடத்தை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்கிறார். எல்லாரும் கண்களை மூடி எல்லாம் வாய் திறந்து அப்பாண்டி கூப்பிடலாமா? தகப்பனேடி கூப்பிடுங்க. தகப்பனே உள்ளத்தை திறந்து கூப்பிடுங்க. தகப்பனே உம்மை நேசிக்கிற அப்பாண்டி சொல்லுங்க. உண்மை நேசிக்கிறப்ப எல்லாம் நமக்கு அவர் தான், எல்லாம் அவர் தான். உங்க சரீரத்துல மாற்றம் வரப்போகிறது. உங்க சரீரத்துல ஒரு விடுதலை இறங்கி வருகிறது. இருளின் கிரியைகள் மாறுகிறது. இருளின் அழுத்தங்கள் உங்களை விட்டு மாறுது. ஜெயிக்க பலன் இல்லைன்னு நினைச்சீங்களா? ஆண்டவர் ஜெயிக்கிற பலனை தர்றாரு. ஆசைப்பட்ட தேவ பிள்ளையே, உங்க ஆசையை நிறைவேற்றி உங்களை ஆவியில பலப்படுத்தி அனுப்புகிறாரு. நீ கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறீங்களா? நீங்க எழும்பணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பா உதவி செய்ய போறாரு. அப்பா கையை பிடிச்சு தூக்கி எடுக்க போறாரு. ஏன்னா அவரால் எல்லாம் முடியும், எல்லாம் அவரால் கூடும், எல்லாம் அவரால் கூடும். வாய் திறந்து சொல்லுமா, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன கவலைப்பா? நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன பயம்ப்பா? கனி கொடுக்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு, கனி கொடுக்க நம்மளை அழைச்சிருக்கிறாரு. தேவ பிள்ளையே, உங்களை கொண்டு அநேக பேர் ஆசீர்வதிக்கப்படணும், இதுதான் அப்பாவுடைய விருப்பம். உங்களை பார்த்து அநேக பேர் ஆறுதல் அடையணும், இதுதான் அப்பாவுடைய விருப்பம். உங்களை பார்க்கும் போதே அநேக பேருடைய இருதயம் மகிழணும், இதுதான் அப்பாவுடைய விருப்பம். அதை செய்ய 2 கரத்தை பரலோகத்தினர் எடுத்து உலகத்தார் கடன் வாங்குவாங்கப்பா. ஆனா நம்முடைய வேதம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை,
நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அப்பா, வானம் உடைய சிங்காசனம், பூமி உடைய பாதப்படி, வெள்ளியும் உடையதப்பா, பொண்ணும் உடையது. எங்க பிள்ளைங்க யாரு கடனோடு வாழக்கூடாது. கடனே வேண்டாம், கடனே வேண்டாம். தேவ பிள்ளை இந்த பூமியில கடன் இல்லாம வாழ முடியும். செய்யுங்கப்பா. எங்க பிள்ளைகளை உலகத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருங்கப்பா. அள்ளி அள்ளி விதைக்கிற கையா மாத்துங்க. தகப்பனுடைய நிழலாட்டமா இருக்கட்டும். தகப்பனுடைய அச்சு அடையாளங்களை தரித்து கொள்ளட்டும். உங்க பிள்ளைகளை பார்க்கிறவங்க உண்மை இவர்களுக்குள் பார்க்கட்டும் ஐயா. நல்லா நீங்க எதிர்பார்க்கிற கனி உங்க பிள்ளைகள் மேல ஐயா பெருகி கொண்டே இருக்கட்டும், பெருகி கொண்டே இருக்கட்டும். மன நிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். தூர தேசத்தில் இருக்கிற எங்க பிள்ளைகளுக்காக நன்றி. எந்த தேசத்துல இருந்தாலும் தகப்பனுக்கு பிரயோஜனமாய் அப்பா எல்லா நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டதாய் எஜமானுக்கு உபயோகமானதாய் எங்க பிள்ளைங்க இருக்கட்டப்பா. ரத்தத்துல மறைச்சிருங்க. எங்க அடைக்கலம் நீங்க தான், எங்க பலன் நீங்க தான், எங்க தஞ்சம் நீங்க தான். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். நல்லா கைகளை தட்டி